தினத்தில் சென்னையில் விடுமுறை அறிவிக்கப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கனமழை தொடர்ந்தாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லாமல் வழக்கம் போல செயல்பட்டது. இதனால் பெற்றோர்கள் செய்வதறியாது வழக்கம் போல தங்களுடைய பிள்ளைகளை பள்ளியில் விட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கனமழை பெய்யக்கூடிய நிலையில் கடும் சிரமத்திற்கு இடையே அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், பெற்றோர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல இன்னும் சில மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டுமானால், நேற்று சுமார் 12-1 மணி அளவில் ஆரம்பித்த அந்த லேசான தூறல் கலந்த மழையானது தொடர்ந்து தற்போது 2 மணி ஆகிறது. தற்போது வரை கொட்டி தீர்த்து வருகின்றது. ஒரு 5 நிமிடம் கூட இடைவெளி இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. சென்னையினுடைய உள்பகுதி, புறநகர் பகுதி என அனைத்து பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை விடாதது ஏன் என்று பெற்றோர்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிருப்தி எழுந்திருக்கின்றது. காரணம், இன்று காலையிலே பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து செல்லும் போதே பெற்றோர் பல இடங்களில் நனைந்தபடிதான் அவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு அழைத்து சென்றதை பார்க்க முடிந்தது. நாம் செய்திகளில் கூட பார்த்தோம். பல இடங்களில் அதுதான் நிலையாக இருந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல மழை விட்டுவிடும் என்று எதிர்பார்த்தால் மழை விடவில்லை. தொடர்ந்து இன்று முழுவதும் பெய்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் மாலை நேரம், அதாவது 4 மணி அளவில் இன்னும் கனமழை அதிகமாக பெய்தால் மாணவர்கள் எப்படி பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்று பெற்றோர் கவலையுடன் வீடுகளிலே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக லேசான மழை வரும் என்று அல்லது ரெட் அலர்ட் என்று ஒரு அறிவிப்பு வந்தாலே தமிழக அரசு அந்தந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்காவது விடுமுறை விடுப்படுவது வழக்கம். ஆனால் இன்று இவ்வளவு மழை பெய்யக்கூடிய நேரத்திலே சரியான தகவல் கிடைக்கவில்லையா, அல்லது தகவல் கிடைத்தும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கவில்லையா என்று பெற்றோர்கள் பலரும் கவலையோடு இருக்கின்றார்கள். இது அப்படியே சமூக வலைதளங்களில் எதிரொலிப்பதை பார்க்க முடிகின்றது. பேஸ்புக், எக்ஸ் வலைதளம் போன்றவற்றெல்லாம் பல பேர் இதனை கடுமையாக விமர்சனம் செய்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். வெயில் அடிக்கும் நேரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிறீர்கள், இப்படி மழை கொட்டி தீர்த்து வருகிறது, 5 நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் மழை பெய்யக்கூடிய இந்த சூழலில் ஏன் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கவில்லை? குறைந்தபட்சம் பள்ளிகளுக்காவது விடுமுறை கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் நனைந்து செல்லாமல் இருந்திருப்பார்கள், பெற்றோர்கள் கவலை இல்லாமல் இருந்திருப்பார்கள். இப்படி எப்போது அந்த மாணவர்கள் மழையில் விடும், எப்போது பாதுகாப்பாக வீட்டிற்கு வருவார்கள் என்று கவலையோடு பெற்றோர்கள் இருப்பதை சமூக வலைதளங்கள் மூலமாக எதிரொலிப்பதை பார்க்க முடிகிறது.